ஆனா இன்னைக்கு பேசும்போது அவர் பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு மற்றும் பலர் அதிமுக வாயில வர மாட்டேங்குது. ஏன் அதிமுக களத்துல இல்லையா? அதிமுக தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதிர்க்கட்சி. மற்றும் பலர் பாஜகவை எதிர்க்கல. பாஜகவும் என்ன காமெடினா பாஜகவும் திமுக கூட்டணின்றாப்ல. இல்ல சார், பாஜகவை எதிர்க்கல நீங்க, அவர் பாஜக பேரே சொல்லல நீங்க சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? பாஜக என்ன செஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறாங்க. தென் மாநிலத்தினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை பூரா இன்னைக்கு பாதிக்கப்பட போகுது. எஃப்சிஆர்ஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. வெளிநாட்டில இருந்து குறிப்பா கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் வரக்கூடிய ஃபண்டை கட் பண்ணக்கூடிய வகையில் அந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் தன் கையகப்படுத்தக்கூடிய, இன்னைக்கு போய் பேசுறாருல திருநெல்வேலியை சுற்றி கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக தரம் வாய்ந்த கல்வியை ஏழை எளிய நடுத்தர பின்னங்கிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி நிறுவனங்கள் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சாரா டக்கர் அந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்லிட்டு போலாம், எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் சொல்லிட்டு போலாம். அந்த கல்வி நிறுவனங்களை எல்லாம் கையகப்படுத்துறதுக்கு, அந்த கல்வி நிறுவனங்களை சூறையாடுவதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வச்சிருக்கு. அந்த மக்கள் இன்னைக்கு அச்சத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமத்தில் ஒரு உயர்ந்த கல்வியை ஒரு சாமானியனுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு அவங்க கையை விட்டு போக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு, அச்சம் இருக்கு. நீங்க பேசிக்கிட்டு இருக்க அதே திருநெல்வேலியில நீங்க ஒரு கிறிஸ்தவன் சொல்றீங்க இல்லையா? மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? அதை பத்தி பேசியிருக்கணுமா இல்லையா? நீ யார்? நீ 33 வருஷம் நடிச்சிருக்க, எனக்கு ஓட்டு பண்ண நிக்கிற. உண்மையிலே தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள நபரா இருந்தா அதை பேசியிருக்கணும். பாஜகவை பேசுவதற்கு நாக்கள் அவனுக்கு சுளுக்கு.